இதே மாசத்துல ஒருவேளை நம்முடைய இனிய நண்பர் நம்முடைய இளைய தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் வருதுன்னா கூட என் படம் உயிரிழந்த விஷயம் நான் தள்ளி போவேன் சார். நான் என் நண்பர்னு மட்டும்தான் சொன்னேன். அதுக்கு மேல நீ கற்பனை பண்ணிக்கிட்டு பேனாவை எடுத்துக்கிட்டு அப்படி கேமராவை தூக்கிக்கிட்டு ஒளிபெருக்கியை பிடிச்சுக்கிட்டு வந்துடாதீங்க நண்பா. நண்பனை நண்பரா பாக்குற அவரு என் கலை உலக நண்பர். நான் புலியிலேயே போய் புடின்னு பிடிச்சாலு, அதனால விட்டுருங்க. அதனால இன்னைக்கு பேசுனதுல ஏதாவது ஒரு கிளி பேசுனதுல வந்தாரு டிஆர் என்ன எல்மாவை பத்தி பேசுறாரு, ஏதாவது ஒரு கில்மாவா பேச மாட்டாரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரக்கூடாதுல்ல. அதுக்காக தான் இதெல்லாம் பத்தி எல்மாவை பத்தியும் பேசுவேன், சினிமாவை பத்தியும் பேசுவேன், இப்படி கிளிகிழிப்பா கொஞ்சம் கில்மாவும் பேசுவேன். அதான் டிஆர். அதனால இன்னைக்கு காலையில நான் பேச வந்தது என்னன்னு கேட்டா, பாஸ்கர் பேசுனதை பார்த்த உடனே சார் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னன்னா பாஸ்கர் சொல்றாரு, என்னுடைய மீடியா நண்பர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இதை வச்சுக்க இந்த போன அது ஃபிளைட் மோட்ல போட்டுருக்க மறந்துட்டேன். ஃபிளைட்ல என்ன ஃபிளைட் மோட் போடலாம். அவர் கல்ல பேசுறாரு. என்னன்னு கேட்டா, டிஆர் அந்த காலத்துல என்னோட பழைய டி ராஜேந்திரன் உஷா பத்திரிகையில பணியாற்ற நண்பர்களா இருக்காங்க. அவங்க பல பேர் சொன்னதை வச்சு அவர் ஒண்ணு சொல்றாரு. டிஆர் அவரோட படத்தை பிஎன்சி ஓட்டு வரான். தேட்டருக்காரங்க ஐயா நாங்க இதுல ஓட்டிக்கிறோம் சம்பாதிக்கிறோம் 25 10,000 என்ன கேட்கிறவங்களோ பிஎன்சிக்கு பொட்டியை தூக்கி கொடுத்துட்டு அந்த டிஆர் அந்த பொட்டியை கொடுத்த பணத்தை வாங்கிட்டு அதை எடுத்துட்டு மேல கூட போக மாட்டாரு. யாரு வந்தாலும் அந்த தன்னுடைய உன் வீட்டுல உடம்பு சரி, அவர் பேசுறது அப்படியே சொல்ற, உன் வீட்டுல உடம்பு சரியா இருந்தா வச்சுக்க, உனக்கு இது உன் புள்ள படிக்கணுமா வச்சுக்க அப்படின்னு பணத்தை கொடுப்பாரு அப்படின்னு அவர் சொன்னாரு. அவர் அதை சொல்லிட்டு அதே மாதிரிதான் அவரோட பையன் சிலம்பரசன் ஒண்ணு சொன்னாரு. அங்கதான் சார் நான் சந்தோஷப்பட்டேன். இன்ற போதும் பெரிதுவக்கும் அன்னை தன் மகன் சான்றோன்னு என்ன கேட்ட தாய். என் பையன் அப்படி நடிப்பான், என் பையன் இப்படி நடிப்பான், என் பையன் அப்படி திறமை உள்ளவன், அதுல எல்லாம் எனக்கு இல்ல சார். அவரு சொன்னார்ல, யாராருக்கு எத்தனை பேருக்கு மருத்துவ உதவி பண்ணுவான் அந்த பையன் சிலம்பரசன். ஆனா வெளியில பெரிய பெரிய பத்திரிகையாளர்களுக்கு மீடியா கொடுத்தா கூட வெளியில தெரியாம உதவி பண்ணுவான்னு சொன்னாரு பாருங்க. அந்த வார்த்தை என்ன ரொம்ப காலையில ரொம்ப டச் பண்ணுச்சு.